ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐரா வேர்ல்டு. இப்போ மழை நேரத்தில் சரி நம்ம கார்டனை வந்து இப்படி சுற்றி பார்க்கலாம், எப்படி இருக்கு எல்லாம் பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு இல்லையா? அதில் வந்து 2-3 செடிகளை பார்க்கறதுக்காக வந்தேன். அதில் முதல்ல நம்ம கண்ணில் பட்டது எதுனா லெமன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் வந்து லெமன் வந்து நமக்கு போனால் கொடுப்பாங்க, கிஃப்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படிதான் நம்ம வாங்கி பழக்கம். லெமன் வந்து கடையில் வாங்கியிருக்கோம். ஆனால் நம்ம மாடி தோட்டத்திலே ஒரு சின்ன தொட்டியில இவ்வளவு காய்களோட லெமன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு வந்து பெரிய நம்ம கவனிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமா வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவோம், வாரம் ஒரு முறை நம்ம கொஞ்சம் உரம் போடுவோம். பூச்சி தாக்குதல் அவ்வளவா கிடையாது லெமனுக்கு. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கணும், பூச்சி தாக்குதல் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். நம்ம வந்து வாரம் ஒரு முறை வந்து நம்ம வந்து உரம் கொடுத்து அது நல்லா கொத்தி எரு போட்டா போதும். இதுல வந்து எவ்வளவு காய்கள் பாருங்க. இந்த லெமன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. சமையலுக்கு பயன்படுவது மட்டுமல்லாமல் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு. லெமன் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து இதை வந்து பயன்படுத்துறாங்க. அப்புறம் வந்து இதுல விட்டமின் சி இருக்கு. அப்புறம் வந்து ஊறுகாய் போடுறாங்க. எல்லாத்துலயுமே லெமன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமையலுக்கு வந்து ஒரு தனி சுவை இருக்கும். நான்வெஜ் எல்லாம் வந்து லெமன் போட்டு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வந்து நிறைய பயன்கள், மருத்துவ பயன்கள் இருக்கு, சமையலுக்கு பயன்படுது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான லெமனை நம்ம வந்து நம்ம மாடி தோட்டத்திலே வளர்த்தோம்னா நம்ம அதனுடைய பயன்கள் எல்லாத்தையும் பெறலாம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ன பண்ணுங்க, நல்ல பயனுள்ள இந்த லெமன் செடியை, இது வந்து ஒட்டு ரக கன்று, இதை வாங்கிட்டு வந்து நீங்க மாடி தோட்டத்தில் வளர்த்து பயன்பெறும்.